கவர்மெண்ட் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் முதல் முழுமையான பட்ஜெட் 2026க்கு வெளியாகியிருக்கு. விஜயோட அரசு என்னென்ன புதிய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க, அதனால யாருக்கு என்ன பலன், இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோல தமிழ்நாட்டோட அரசு மாற்றமானதுக்கு அப்புறம் டிவிகே கவர்மெண்ட் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 2026க்கான முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்ல என்ன விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருக்காங்க அண்ட் என்னென்னதுக்கெல்லாம் எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல நிறைய விஷயங்கள் கவர் ஆகியிருக்கு. தமிழ்நாடோட முதல் பட்ஜெட் 5ஆம் தேதி நிதி அமைச்சர் மரிய வில்சனால தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சட்டப்பேரவை சபாநாயகர் ஜே.சி. பிரபாகரோட தலைமையில இந்த சட்டப்பேரவை நடந்திருக்கு. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் செப்டம்பர் வரையும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல முதல் பாகமா ஆகஸ்ட் 5 அன்னைக்கு தமிழ்நாடோட பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதன் பின் நேற்று, அதாவது வியாழக்கிழமை, வேளாணோட டீட்டெயில்டு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடேவான இன்னைக்கு பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறும். பொது மற்றும் வேளாண்க்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல, இது ரெண்டுத்தோட பதிலுரை நடக்கும். இது ஆகஸ்ட் 12. ஆகஸ்ட் 17லேருந்து செப்டம்பர் வரைக்கும் மற்ற கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்ட்டு அதை பற்றின விவாதமும், இது எல்லாமே சட்டப்பேரவையோட ஒரு லிஸ்ட் அவுட். இதுதான் செப்டம்பர் 8 வரைக்கும் நடக்க போகுது அப்படின்றது. ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு மெயின் பாயிண்ட்ஸ், தமிழ்நாடு என்னென்னதெல்லாம் கவர் பண்ண போகுது அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, இதுக்கு மட்டுமே 23,357 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது மக்கள் நலன் அண்ட் மகளிர் மேம்பாட்டுத்துறை, இந்த துறைக்காக 9,818 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மகளிர் சுய உதவிக்குழு, ஒவ்வொரு மகளிர் சுய உதவிக்குழுக்கும் 5 லட்சம் வரைக்கும் மானியம் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம மொத்தமா இவங்களுக்கு வங்கி கடன் கொடுக்கறது 38,000 கோடி வரைக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பொது விநியோக திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைகள்ல இதுக்கப்புறம் கோதுமை மாவு பொட்டலம் போட்டு விற்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகளுக்கு 398 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. தொழில் வளர்ச்சித்துறைக்காக 4,414 கோடி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், ஸோ இதுக்காக இந்த ஒரு துறைக்காக 2,412 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலன், இவங்களுக்காகவும் சிறுபான்மையர் நலனுக்காகவும் நிறைய விஷயங்கள் இந்த அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கு. அண்ட் வேளாண்மை துறை, ஸோ இந்த துறைக்காக 14,984 கோடி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான டீட்டெயில்டு பட்ஜெட் இனி வரும் வீடியோக்களில் நீங்கள் பார்ப்பீங்க. கால்நடை பராமரிப்பு, அதுக்கப்புறம் பால்வளம், 4,880 கோடி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. மீன்வளம் மற்றும் மீனவர் நலனுக்காக 135 கோடி, சமூக நீதிக்காக 3,937 கோடி, மாற்றுத்திறனாளிகள் நலன், ஸோ இவங்களுக்காக 1,485 கோடி, இளைஞர்கள் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுக்காக 1,051 கோடி, பள்ளி கல்வி திட்டத்திற்காக மட்டுமே 44,527 கோடி, உயர்கல்வி திட்டத்துக்கு தனியா 8,393 கோடி, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு, இதற்காக தனியா பார்த்தீங்க அப்படின்னா 17,150 கோடி, கைத்தறி திறன், துணி நூல் மற்றும் கதர், இதற்காக ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. எரிசக்திக்காக 15,828 கோடி, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிக்காக 8,852 கோடி, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கலுக்காக 29,863 கோடி, சட்ட ஒழுங்கு, அதாவது ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்காக 70 கோடி. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி இந்த அறிக்கையில், இந்த நிதியில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 4,67,264 கோடி இதோட மொத்த மதிப்பீடு. இது 2025-26 அறிக்கையோட கம்பேர் பண்ணும்போது 7.3% அதிகமாக இருக்குது அந்த ஒரு வருஷம். அண்ட் இதோட வருவாய் பற்றாக்குறை டெபிசிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,696 கோடி.
நிதி வருவாய் பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறை பார்த்தீங்க அப்படின்னா 1,21,000. 2026-27ல மாநிலம் திட்டமிடப்பட்டுள்ள கடன் பார்த்தீங்க அப்படின்னா 1,79,000 கோடி. ஸோ இது வந்து இந்த வருடம் தாவேகா அரசு நிர்ணயம் செய்த பட்ஜெட்டோட ஒரு பாகம். ஸோ கஜானா காலியா இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த அரசுக்கும் வெள்ளை அறிக்கை விட்டு கிட்டத்தட்ட இவ்வளோ கடன் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது, முந்தைய அரசு இவ்வளோ கடன் எடுத்திருக்காங்க, நாங்கள் வந்து கடனே வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன அரசுக்கும் இது ஒரு நல்ல கேள்வியாக இருக்கும். கிட்டத்தட்ட 4 லட்சம் கடன் வந்து மொத்த செலவினம் கிட்டத்தட்ட 4 லட்சம் ஆகுது. அண்ட் கடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1,79 லட்சம் கடன் மட்டுமே வாங்க போகிறோம். ஸோ இந்த பட்ஜெட் மக்களுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கு. அண்ட் இந்த பட்ஜெட் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இவங்க கொடுத்த வெள்ளை அறிக்கை அது பொய்யா அப்படின்னும், அண்ட் கஜானா காலியா இருக்கும் போது எப்படி இவ்வளோ கடன்கள் வாங்க முடியும், இவ்வளோ திட்டங்களையும் எப்படி தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற போகுது அப்படின்றது எல்லாருமே இனிமே தான் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த நான் உங்களுக்கு எல்லாத்தோட டோட்டல் பட்ஜெட் மட்டும் சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த துறைகளோட ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்னா கிங்மணி அப்படின்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன துறைக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற வரைக்கும் டீட்டெயிலாக நீங்கள் வீடியோக்களில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கண்மணி. பபாய்.